தேங்கிய அண்டத்து இமையோர் சிறைவிட சிற்றடிக்கே பூங்கழல் கட்டும் பெருமாள் கலாப புரவிமிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தலம் தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே. இந்த பாடலின் பொருள்: சிறிய திருவடியில் வீரக்கழலை அணியும் பெருமாள் அனைத்து செல்வங்களும் நிறைந்து தேவலோகத்தில் வாழும் இமையோர் சிறையை மீட்கும் பொருட்டு தோகையுடைய குதிரையாகிய மயிலின் மீது ஏறி புறப்பட்டவுடன் முறிந்தது சூரனின் சேனை ஒப்பற்ற தனி வேலை ஏவியுடன் 8 குன்றுகளும் வழிவிட்டது. இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முருகன் வந்து அழகா அந்த சூரபத்மனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அழகா ஒரு குழந்தையா போய் நின்னாராம். அவர் காலில் வந்து அழகா ஒரு தண்டை அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாராம். அந்த தண்டைன்றது என்னத்துன்னா, போருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க காலில் அணிவாங்க. சரிங்களா? அது ஒரு வீரக்கழல், அது பேரு. சரிங்களா? அந்த அழகான முருகன் வந்து இந்த தேவலோகத்துல அவ்வளோ செல்வம், சரிங்களா, தொட்டதெல்லாம் தங்கம், தொட்டதெல்லாம் வைரம், அந்த மாதிரி அவ்வளோ செல்வம் உள்ள தேவலோகத்துல இருக்கிற அத்தனை தேவர்கள், இந்திரன் எல்லாரையும் போய் இந்த சூரபத்மன் என்ன பண்ணிட்டாரு, ஜெயில போட்டு வச்சுட்டாரு. இங்கேயே இருங்க, நான் தேவலோகத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்ப முருகன் என்ன பண்றாரு, தன்னுடைய மயில்ல ஏறி போய் சட்டு புட்டுன்னு ஏறின உடனே அங்க வந்து அவன் சேனை, அந்த சூரபத்மனோட சேனை எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சான். சரிங்களா? அவரோட வேலை விட்டவனே இந்த சூரபத்மன் என்ன பண்றாரு, இந்த ஒரு கிரௌஞ்ச மலைன்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாய மலை ஒண்ணு, அதுக்குள்ள போனவன் எல்லாம் லூசா போய் உள்ளே மாட்டிப்பான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மலையை வந்து அவர் உட்காந்த இடத்துல இருந்து வேலை விட்டவனே என்ன ஆச்சு, தவிடு பொடி ஆயிடுச்சு. அவ்வளவு சர்வசாதாரணமா வேலையை முடிச்சிட்டார் நம்ம முருகன். அப்படி இருக்கவருக்கு நம்ம கஷ்டம்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி இங்க அருணகிரிநாதர் பாடுறார். மிக்க நன்றி.